என்னோட லைஃப்லயே ரொம்ப ஒரு ஒஸ்டான பண்ணாத ஒரு பாட்டு. அது தம்பி வந்துடாதே அப்படிங்கிற அந்த அக்கா கை எனக்கு சாக்காயிருச்சு. எப்படி இதுக்கு போறது அப்படின்னு. நீ மட்டும் தனியா மொத்த செஷன் நீ தான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் நான் போட்ட ஃபவுண்டேஷன்லயே பெஸ்டான ஃபவுண்டேஷன் அதுதான். ஐ திங்க் டிஎன்பியில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. அவங்க என்னன்னா 5 years வந்து பவர் ப்ரொடக்ஷன்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பண்ணதை எடுத்து எல்லாருக்கும் அனுப்பி விடுறது டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்ட். டாப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் கேட்டிங்கன்னா அதில் வந்து டாப் 5ல வந்து நம்ம தமிழ்நாடு டிஎன்பி ஸ்டாஃப்ஸ் சொல்லலாம். கொடுத்து அது படிச்சு அது எதுக்கு படிச்சுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அது மேபி ஓகே வீட்டில் அப்பா சொன்னாங்க படிச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த கதையை எப்போ தோணுச்சு, தோணிட்டே இருக்குது. எப்படா போகிறோம் வீட்டில் புலம்பிட்டே இருக்கிறேன். வீட்டில் தெரியல அவர் இருக்க போகும்போது எனக்கு தெரியல. ஏன்னா அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. தம்பி நீங்க சும்மா வந்து வந்தா போதும் தம்பி, உட்கார்ந்த மட்டும் போதும் தம்பி. இன்ஜினியரிங்கிறது பேருக்கு எப்படின்னா கணக்கு காமிக்கணும், இன்ஜினியரிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம போகிறோம், டெய்லி போகிறோம் வர்றோம், ஒன்றுமே தெரில என்னடா இது இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா போச்சுன்னு வைவேன். அப்போ வரைக்கும் நமக்கு ஒன்றும் பெருசாக இது தெரில. ஓகே ஏதோ போயிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வெளியேறிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 1 year முடிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதம் தான் அங்கே இருந்தேன். ஒரு மாதம் கூட இல்லை, 10-15 ஒரு மாதம் சம்திங் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன சொன்னார், அடையாறில் வந்து அங்கே உள்ள ஒரு ஆள் வந்து போயிருச்சு, நீங்கள் அந்த போஸ்டிங் நீங்கள் தான் போகணும், அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு அடையாறில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடையாறு போகிறேன். அதுதான் வந்து என்னோட லைஃப்லயே ரொம்ப ஒரு ஒஸ்டான பண்ணாத ஒரு பாட்டு. அது பண்ணா நம்ம சொல்லலாம்ல, இது வரைக்கும் நீங்க வந்து கஷ்டப்பட்ட பாட்டுனா எது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா லைஃப்ல வந்து ஆமா கஷ்டப்பட்டதுன்னா உண்மையிலே கஷ்டப்பட்டது அதான். போறேன் நான் வந்து அப்ப ஓரளவுக்கு ஒரு உடம்பா போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு ஒரு நார்மலான உடம்பா போறேன். ரொம்ப உடம்பா இந்த அளவுக்கு உடம்பு இல்லை, பட் ஒரு உடம்பு வாட்ட சாட்டமா ஆமா அப்படி போறேன். உள்ளாக போறேன். போனா அந்த தம்பி வந்துடாதே அப்படிங்கிற அந்த அக்கா கை கடிச்சு அது உள்ளக வந்து அங்கே உள்ளக்குள்ளவர்லாம் வந்து ஒரு மாதிரியான நம்மளை ஏதோ பலியாடு மாதிரியே பார்க்குறாங்க. உள்ளக நுழைஞ்சவங்க எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக போனால் ஒரு பெரிய கொண்ட காம்பவுண்டு. அந்த ஏரியாவோட ஜியாகிரபிக்கல் எப்படி இருந்துச்சுன்னா, எங்களோட ஸ்டேஷனு பம்பிங் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஃபுல்லாக கொஞ்சம் ஹைஃபையான ஒரு ரெசிடென்சி ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி வந்து ஒரு குப்பம் அடையாறு சேரி அடையாறு இருக்கும். சூப்பர் ரெண்டுக்கு நம்ம தான் நடுவில் இது அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ரெண்டுமே ஃபேஸ் பண்ணுற லைஃப்லேயே நடுவில் தான் இங்கே. ஆமாம் இந்த பக்கம் கரெக்ட் ஆஃப்கோர்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து அதில் நம்ம உள்ளாங்க போன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, முதல் கண்டிஷன் 24 hours அங்கே தான் இருக்கணும், லீவுலாம் கிடையாது. லீவுனா அப்படி ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஃபங்க்ஷன் எதுனா ஊருக்கு போயிட்டு வந்துக்கலாம். மொத்தமாக ஒரு 5 நாள் 4 நாள்னு சொல்லி சேர்த்து வச்சு லீவு தருவாங்க. யாராவது மாற்றி விடுவாங்க, ஆளை மாற்றி விடுவாங்க, அதுதான் கிடைக்கு. மற்றபடி வீக்லி லீவ்லாம் கிடையாது அங்கே. ஸோ நான் போனால் எனக்கு வந்து ஒரு அங்கே பம்ப் ரூம் இருக்கும், சுவிட்ச் கியர்ஸ்லாம் இருக்கும், பேனல்ஸ்லாம் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் எப்படின்னா எல்லா இந்த பழைய திங்ஸ்லாம் ரிமூவ் பண்ண திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே எங்கே தான் நீங்கள் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எங்கள் வீடு வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து பெருசாக வந்து சம்பாதிக்கலனாலுமே வீடு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான நமக்குன்னு ஒரு ரூம்ல இருக்கிற அளவுக்கு உண்டான ஒரு வசதி உள்ள ஆள் தான் நான். அப்படிங்கிறப்போ அதை கூட காமிக்கிறாங்க, வெறும் கட்டாந்தர ஒரு ஏதோ ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, அழுக்கு பிடிச்ச ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, அதை காமிக்கிறாங்க. எதாவது தங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட நான் டெய்லி போயிட்டு வந்துக்கிறேன், நான் எவ்வளோ பிரச்சனை இல்லை. இல்லை ஸ்டேஷனுக்கு ஒரு ஆள் தான். ஸ்டேஷனுக்கு எப்படின்னா ஸ்டேஷனுக்கு 2 ஓகே. அதை ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உள்ளாக போகிறேன். உள்ளாக போகும்போது ஃபஸ்ட்டு டைம் உள்ளாக போகும்போது ஒரு ஆள் வந்து கதவு திறக்குது. யாருன்னு பார்த்தா என்னோட கிளாஸ்மேட்டு, காலேஜ் கிளாஸ்மேட்டு பையனா. அவன் என்னடா வச்சா நான் தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நீ வந்து கம்பெனிக்கு வந்து உனக்கு முன்னாடியே ஒரு ஆள் ஆஜர். ஆமா ஓகே. அவன் வந்து கொஞ்சம் எப்படின்னா ரொம்ப ஒரு அம்மாஞ்சியான ஒரு ஆள், ரொம்ப ஒரு எதுவுமே யார்கிட்டையும் பேச மாட்டான், அந்த மாதிரி ஒரு ஆள். ரொம்ப சாமி பயபக்தி உள்ள ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு ஆள் வச்சுக்கலாம். ஸோ அவனோட போனால் அவன் வந்து காமிக்கிறான் எனக்கு இதுதான் இடம், இதுதான் இது அப்படின்னு. ஓகே பாத்ரூம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பாத்ரூம் எங்கன்னு கேட்டா அவங்க கை காமிச்சா நான் இதுக்கு முன்னாடி இந்த பம்பிங் ஸ்டேஷன்ல அந்த சீவேஜ் வெள்ளு பக்கத்துலேயே போக மாட்டேன். ஏன்னா ஸ்மெல்லு உங்களுக்கு தெரியும். நார்மலான ஒரு செப்டி டேங்க் எப்படி உங்களுக்கு ஸ்மெல் இருக்குன்னு தெரியும். பட் ஒரு ஏரியா, ஹோல் ஏரியா, ஒரு சிட்டி மொத்தமாக
அப்போ சொல்கிறான் அந்த ஒரு பாத்ரூம் தான் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் போய் ஆகணும்னு சொல்கிறான். எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. ஓகே என்ன போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. பெட்டி படிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. அங்கே போட்டால் எப்படின்னா நான் சொல்லிட்டேன் நைட்டு என்னால் பார்க்க முடியாது, 12 ஹவர்ஸ்னா 12 ஹவர்ஸ் இது அவன் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டீங்க. ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்னா நம்மளோட ஜாப் ரோல் எப்படி இருக்கும்னா நம்ம வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ் வந்தால் இது பண்ணணும். அவங்க வந்து இந்த இது டீசல்லாம் வரும், அந்த டீசலெல்லாம் மாற்றி கரெக்டாக வச்சு லெவல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பண்ணணும். முக்கியமான வேலைன்னா டெய்லி ரொட்டீனான ஒரு வேலைன்னா என்ன தெரியுமா, 1/2 ஹவருக்கு ஒருக்கா வெள்ளு நிரம்பிடும். ஓகே வெள்ளு வந்து நிரம்பிடும், அந்த 1/2 ஹவருக்கு ஒருக்கா அந்த பம்பை வந்து ஆன் பண்ணணும். ட்ரிபிள் வேலை தானே கேட்குறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆப்ரேட்டரோட வேலை. இது வந்து ஒரு ஆப்ரேட்டர், ஒரு ஐடி படித்து ஒரு ஐடிஐ படித்த ஒரு டிப்ளமோ படித்த ஒரு ஆள் பண்ணுற ஒரு வேலை. இதுக்கு இவங்க வந்து இன்ஜினியர்ஸை வந்து ரூல்ஸ் இருக்கிறதுனால ஒரு இன்ஜினியர் தேவை, இன்ஜினியரிங்கிறதுக்காண்டி அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ போனால் ஒரு 1/2 ஹவருக்கு ஒருக்கா போகணுன்னா அங்கே வந்து பக்கத்துலேயே போக மாட்டேன், இங்கே பாத்ரூம் அங்கே தான் இருக்குன்னு காமிக்கிறான். எனக்கு ஷாக்காயிருச்சு, எப்படி இதுக்கு போகிறது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வாட்டி போனால் கொட்டலை தூக்கிடுச்சு எனக்கு, அப்படி இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா மூக்கில் கட்டிட்டு மூக்கு மூஞ்சிலாம் கட்டிட்டு தான் போவாங்க பாத்ரூம் போகிறதுக்கு. அவ்வளோ ஒரு மோசமான சொல்லிச்சு. எங்கே குளிக்கிறதுன்னு கேட்டோன்னா வெளியே அங்கே பக்கத்தில் ஒரு பம்பு காமிக்கிறான், பம்பு அங்கே அவர் அக்காமடேட் ஆகிட்டாரு. அவன் வந்து அந்த பேசிக்கலாக அந்த ஒரு இதில் இருந்து வளர்ந்து வந்ததுனால அவன் அக்காமடேட் ஆகிட்டாப்ல. இப்போ நம்மளே அக்காமடேட் ஆக சொல்கிறாங்க, முடியல. பம்பு அடித்து வச்சு அதை குளிக்கணும். குளிச்சா இப்போ 1 வாரம் போகுது, 2 வாரம் போகுது, 3 வாரம் போகுது, இப்படியே போகுது. போனால் எனக்கு முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சு. அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னாலயா இல்லை எதுன்னு தெரியல. அப்புறம் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சு ஒரு மாதிரியா நானும் அதை அடாப்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு சாப்பாடுக்கு என்ன செய்யறதுன்னா கோயிலில் பிரசாதம் வரும், கோயிலில் அங்கே போய் கோயிலுக்கு பிரசாதம் வாங்கிட்டு வருவான். அதை வாங்கிட்டு வந்துட்டு நான் அவன் எனக்கு தருவான். அந்த நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நமக்கு தெரியும் அது வந்து சாப்பிட்றது, எதாவது சாப்பிட்டுட்டு ஏதாவது இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு போட்டுடுறது. நம்ம வந்து நம்ம மெட்ரோ இதனால நம்மகிட்ட உள்ளுக்குள்ளே வந்து நல்ல தண்ணி வாட்டர் இருக்கும். அவரை வந்து நம்ம என்ன செய்யறது, அங்கே ஒரு தள்ளுவண்டி அண்ணா வச்சுருப்பாரு. அவர்கிட்ட வந்து அவரை யாருக்குமே உள்ளாக்க தண்ணி குடிக்க அலோடு கிடையாது, அவருக்கு மட்டும் அலோடு கொடுத்துறது உள்ளாக்க. அவர் உள்ளாக்க வந்து தண்ணி பிடிச்சிப்பாரு, தண்ணி பிடிச்சிட்டு நமக்கு வந்து குழம்பு தருவார். அது வேலை நமக்கு குழம்பு தருவார். அந்த மாதிரிலாம் சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தாங்க. ஆமாம், எப்படின்னா ரொம்ப ஒரு கட்டத்தில் ரொம்ப அவங்களோட இணங்கி பழக ஆரம்பிச்சு. எப்படின்னா அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் அதுக்கேற்றமான மனிதர்கள் வர்றாங்க. அவங்க கொசுனா லைஃப்ல அந்த மாதிரி ஒரு கொசு பார்த்துருக்க மாட்டேன், அவ்வளோ பெருசாக கொசு பார்த்துருக்க மாட்டேன். கரெக்டு தான். ஏன்னா நம்ம நார்மலான ஒரு இடத்துல எவ்வளோ கொசு இருக்கும், சீவேஜ் இருக்கிற ஏரியா எப்படி கொசு இருக்கும். அது எப்படின்னா நான் ஒரு கட்டத்தில் நெட்டு அடிச்சிருப்பேன், நெட்டு மேலே அடிச்சு நிப்பாட்டியிருப்பேன். வெளியே வந்து நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரி நிற்கும், விட்டோம்னா உள்ள தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் படுத்து எந்திரிச்சு அந்த குளிரில் இது பண்ணி ஒரு வழியாக ஒரு வச்சுட்டு இது பண்ணிட்டானே. ஸோ ஒரு கட்டம் வருது, ஒரு கட்டத்தில் நான் வந்து போன் தோணவே இல்லையா, போன் தோணுச்சு, தோணிட்டே இருக்குது. எப்படா போகிறேன் வீட்டில் புலம்பிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் பாருத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும், நமக்கு வந்து இது பண்ணதுனால. அப்புறம் நம்ம என்ன செஞ்சேன், அங்கே இருந்துட்டு வெளியாகணும். அப்போ வந்து நம்ம எப்படி வெளியேறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 3 மாதம் இருக்கும். நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் நினைக்கிறேன். அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு டைம் அந்த 6000 இதில் சேரீலாம் வாங்கி கொடுத்தோடனே மறுபடியும் ஒரு மனசு வந்துருச்சு. ஏன் சேலரி கிடைக்கிது, சும்மா தானே இருக்கிறோம், வேலை ஒரு கிடைக்கிற வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், இங்கே ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம். வீட்டில் பொருள் வாங்கி கொடுத்தோன்னே கஷ்டமாக தான் பரவாயில்ல. இப்போ வரைக்கும் அப்படி தான். இப்போ வரைக்கும் நம்ம வெளிநாட்டில் வேலை செய்கிறோம், ஃபேமிலி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு அல்டிமேட்லி அந்த சம்பளம் கிடைச்சவங்க கையில் வாங்கினவொன்னே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பாங்க. இங்கே உள்ள எல்லாருமே அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. மாதம் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குங்க, கடைசியில் அந்த காசை கையில் பார்த்தவொடனே இதுதான் சம்பாதிக்கிறேன் என்னத்தை போட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனசு வந்துடும். ஸோ அப்போ நம்ம அந்த ஒரு கட்டத்தை இருந்து பொங்கல் லீவ் வருது. பொங்கல் லீவுக்கு என்னோடய ஃப்ரெண்டு அவன் வந்து ஊருக்கு போகணும். நான் அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவனுக்கு ஆல்டர்னேட்டிவ்லாம் ஆள் வர மாட்டாங்க, நீ மட்டும் தனியாக மொத்த செஷன் நீ தான் பார்த்துக்கிறேன் 24 hours. ஆமாம் 24 hours.
அந்த விட்டுட்டு போனாங்கல்ல, விட்டுட்டு போனவனை நமக்கு வந்து தனியால் அதை பார்த்து நம்மளால முடியல. அது வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியல. ரெண்டாவது ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்ப சரியில்லாமல் போச்சு எனக்கு. அந்த அங்கே உள்ள செட் ஆகாமல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்ப சரியில்லாமல் போச்சு. அதோட எங்கள் அம்மா ரொம்ப நீ விட்டுட்டு வந்துரு, பார்த்துக்கலாம், என்ன தான் பரவாயில்ல, வேலை தானே ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டயத்தில் கூட நான் வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ ஏன்னா எங்கள் ஊரில் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு பவர் பிளான்ட் இருக்குது, நமக்கு அழுது ஒரு பவர் பிளான்ட் இருக்குது. அப்போ அது தெரியும் நமக்கு. முன்னாடி தான் நான் அங்கே சொல்லி வச்சுருந்தேன். நான் வந்து அங்கே வந்து போய் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சு அங்கே சொல்லி வச்சுருந்தேன். யாரும் 2-3 வாட்டி சொன்னால் எதுவும் நடக்கலை. ஸோ அப்போ நம்ம உள்ளாக்க நம்ம எப்படியாவது உள்ளாக்க நுழையணுங்கிறப்போ வந்து எங்கள் அம்மாட்ட வந்து இந்த மாதிரி புலம்புனேன், ரொம்ப முடியலம்மா, உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப காமிச்சேன், ஃபோட்டோலாம் காமிச்ச உடனே எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. உனக்கு என்ன அங்கே வேலை வேணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் யாருமே கொடுத்து வைக்காது. அந்த ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் இருக்காங்கம்மா, அந்த ஆள் வந்து நம்ம ஊர் ஆள் தான், முன்னாடி அங்கே வேலை செஞ்சவங்க, அவங்க சொன்ன வேலை நடக்கும், சேர்த்துக்குருவாங்க உள்ளாக்க. அதாவது வழுதூர் பவர் பிளான்ட்ல உங்கள் ஊருக்காரர் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்த்து அவர் சொன்னால் ஏதாவது சான்ஸ் இருக்குதுமா அப்படின்ட்டு. அதை விட எங்கள் அம்மா வந்து அவரை பிடிக்கிறதுக்கு அவர் வந்து எங்கள் ஊர்லேருந்து மூவானம் போயிட்டாங்க, வேற ஊருக்கு போயிட்டாங்க. அவர் எங்கள் ஊரில் இல்லை. அவர் ஆக்சுவலாக அவர் வந்து கத்தாருக்கு போயிட்டார். அவர் வந்து இது வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு ஐ திங்க் கத்தார் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் எங்கெங்கேயோ போய் எங்கள் அம்மா போய் அவங்க நம்பர்லாம் வாங்கி பேசி கொண்டு எனக்காக வேண்டி விடவே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக பிள்ளைக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி ஒரு நாள் ஒரு பெண்ணாக இருந்து அவங்க எங்கிட்ட ஒரு நம்பர் வாங்கிட்டாங்க. வாங்கி பேசி வேலையும் அவர் ரெடி பண்ணி தர்றேன், நான் சொல்கிற ஒரு ஆளை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சொன்னவொன்னே அங்கேருந்து ஒரு ஜுட்டு 3 அங்கேருந்து இனிமேல் அதான் ஐ திங்க் லாஸ்ட் நடிக்கிறேன் போதும் அப்படின்னு சென்னை. அதோட அதை விட இது கோர் வேலை தான். இப்போ அதை விட இப்போ சொல்கிறேன், இப்போ நம்மனா வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு என் வாழ்க்கையில் வந்து நிறைய வட்டங்கள் வட்டமாக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் அம்மா வந்து இப்போ வாங்கி தந்தாங்க. நான் ஊருக்கு வர்றேன், ஊருக்கு வந்துட்டு ரெக்கவர் ஆகி உடம்பு கொஞ்சம் நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு வருது. கொஞ்சம் அந்த இது கிடைக்கிறதுக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. ஸோ ஒரு வழியாக கிடச்சிருச்சு. கிடச்சி உள்ளாக போனேன். உள்ளாக போனவொடனே நம்ம பவர் பிளான்ட்டுக்கு உள்ளாக போனால் என்ன ஃபீல்டு என்ன டிபார்ட்மெண்ட்னு கேட்டேன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் டெஸ்டிங்கிறாங்க. என்னடா இது, எதுக்குடா நம்ம ஆசைப்பட்டோம், எதுக்குடா நம்ம பண்ணோம் அப்படின்னு. அதுதான் என்னோட மனசால ஆசைப்பட்டது கையில் கிடைச்சிருச்சு. பெஸ்ட்டு இது வரைக்கும் நான் போட்ட ஃபவுண்டேஷன்லேயே பெஸ்ட்டான ஃபவுண்டேஷன் அதுதான். பவர் பிளான்ட்ல அந்த பர்டிகுலர் அந்த மெயின்டெனன்ஸ் டெஸ்டிங்கில் போய் சேர்ந்தது. ப்ளஸ் அங்கே இருந்த ஆட்கள். ஸோ அங்கே கிடைச்சதுக்கு ரீசன் வந்து ரெக்கமெண்டேஷன் தான். அது வந்து ஆக்சுவலி கான்ட்ராக்ட் ஜாப் தான், கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, கான்ட்ராக்ட் ஜாப் தான். அங்கே போயிட்டு சம்பளம் எவ்வளோ கேட்டாங்க, 2500 சொன்னாங்க. சம்பளம்லாம் வேணாங்க, எனக்கு சும்மா இருந்தால் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்தளவுக்கு இப்போ ஏன்னா பட்டாச்சுல 6000 பார்த்துட்டு சம்பளம் எடுத்தால் பரவாயில்ல, ஏதாவது கற்றுக்கிட்டு வெளியே ஓடிடுறேன் அப்படிங்கிற போது மைண்ட் செட்டில். அங்கே போய் கற்றுக்கிட்டா வெளியே எங்கேயா போயிடலான்னு எப்படி தோணுது? எந்த ஐடியாவில்? எந்த ஒரு ஐடியாலனா அது அகைன் வந்து எங்கள் ஊரில் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் ஊரில் முன்னாடி வந்து பார்த்துட்டு ஈவன் சில பேர்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பழகி எங்கள் உள்ள அண்ணங்கள்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நமக்கு மைண்டில் இருக்கும்ல. ஸோ அப்போ அதனால நம்ம அங்கே பண்ணிடணும். பயம் வராதா? ஆல்ரெடி அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கல, திருப்பி நம்மளும் போய் இப்போ நமக்கு முன்னாடி ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. ஆப்ஷன் என்ன இருக்குங்கிறப்ப வந்து நம்ம எல்லாம் தேடியாச்சு, ஒரு இதில் அடிபட்டாச்சு. அப்போ இதுக்கப்புறம் ஆப்ஷனுங்கிறது கையில் உள்ள ஆப்ஷனாக தான் தேடணும். அதை விட்டுட்டு நம்ம மறுபடியும் திரும்பி வெளியே தர முடியாது. தெம்பும் இல்லை உடம்புல. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் சென்னையில் அடைஞ்சாச்சு, படாத பாடு பட்டாச்சு. இதுக்கடையில் எங்கள் அத்தா வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கோர்ஸ்லாம் பண்ணி அந்த கோர்ஸ் அகைன் வந்து எங்கள் அப்பா அதே தான். எங்கள் அப்பா வந்து அவங்க ரூமில் எக்ஸ்பீரியன்ஸாக ஆக இருப்பாங்க, அவங்க ஏதாவது கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, அவங்க நல்ல சம்பளத்துக்கு போயிருப்பாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா வந்து இந்த கோர்ஸ் படி, என்ன கோர்ஸ், பிரைமவேரான்னு சொல்லிட்டு, பிரைமவேரா சாஃப்ட்வேர் ரிலேட்டட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட். ஆக்சுவலி அது வந்து எப்படின்னா
நம்ம ஒன்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்டிங் போகிறதுக்கு அந்த சாஃப்ட்வேர் தேவை. அதை வேற ஒரு நமக்கு நம்ம ஒரு பிரபலமான ஒரு சென்டரில் போயிட்டு 25,000 ரூபா கொடுத்து, அப்போ பெரிய காசு, அப்போ 25,000 பெரிய காசு. ஆமாம், ஒரு செமஸ்டர் ஃபீ. ஆமாம், 25,000 கொடுத்து அது படித்து அது எதுக்கு படிச்சுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அது மேபி ஓகே வீட்டில் அப்பா சொன்னாங்க படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கதைகள் படித்தது. எப்போ அது வந்து அந்த அந்த 1 மாதம் பீரியட்ல அந்த முடிச்சதோட கோர்ஸ் எவ்வளோ நாள் போச்சு? கோர்ஸ் ஒரு 2 மாதம் 1 மாதமும் போச்சு அங்கே. அதுக்கப்புறம் தான் நான் வேலையை தேட ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வர்றப்பல என் ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வேலையை தேடி இந்த கதைகள்லாம். காலேஜ் முடிச்ச உடனே ஒரு கோர்ஸ் போயாச்சு. ஆமாம், ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக கேடு ப்ளஸ் பிரைமவேரா படித்தேன். ஆட்டோகேட் ப்ளஸ் பிரைமவேரா. பட் ஆட்டோகேட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆட்டோகேட் இப்போ வரைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓரளவுக்கு ஒரு கமெண்டபுளாக ஒரு பண்ணுறதுக்கு வேலை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு வேலைகள் நமக்கு தெரியுது, நமக்கு எல்லாமே தெரியுது. ஸோ அப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம அது முடிச்சதுக்கப்புறம் உள்ளாக்க போய் நுழையிறோம் பவர் பிளான்ட்ல. பவர் பிளான்ட்ல நுழைஞ்சோன்னா ஒரு 2 வருஷம் நம்ம அங்கே இருந்தோம். ஸோ இப்போ 2012 முடிச்சுட்டு 1 இயர் சென்னையில் போயிடுச்சு. ஆமாம், 1 இயர் 2013 தான் நான் வந்து அங்கே போய் சேர்றேன். எங்கே? ஆமாம், பவர் பிளான்ட்ல போய் சேர்றேன். 2 இயர்ஸ் கன்டினியூஸாக போனேன். என்ன நான் சொல்கிறேன், பெஸ்ட் என்னோட வேல்யூபிள் டைம் தான். அதே நேரத்தில் நான் ஹாப்பியாக இருந்த டைம் அதுதான். 2,500 சம்பளத்துல ஹாப்பி. ஆமாம், ஏன் ஹாப்பின்னா அங்கே இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஏன்னா நாங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட் பெருசாக யாருக்கும் எல்லாருமே அதே நோக்கத்தில் வர்ற ஆளுக்கு தான். ஓகே, இங்கே ஏதாவது கற்றுக்கிட்டு இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வெளியே போயிடுங்கிற ஒரு ஆளுக்கு தான். ஸோ நான் காலேஜில் வந்து அந்தளவுக்கு நான் அனுபவிச்சதில்லை, ஜாலியாக இருந்ததில்லை. நம்ம அந்த பயத்திலேயே நம்ம இருந்ததுனால அப்படியே போயிடுச்சு, நமக்கு போயிடுச்சு. பட் இதில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் சேர்ந்துச்சு. ப்ளஸ் அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸு அருமையான ஸ்டாஃப்ஸு. என்னை கேட்டால் வேலையே டாப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் கேட்டிங்கன்னா அதில் வந்து டாப் 5ல் வந்து நம்ம தமிழ்நாடு டிஎன்பி ஸ்டாஃப்ஸ் சொல்லலாம். அப்படியா? ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. மேபி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர். நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தம் தமிழ்நாடு டிஎன்பி ஸ்டாஃப்ஸு, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டியில் எஸ்பெஷலி பவர் செக்டரில் உள்ளவங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர் பெஸ்ட் ட்ரிபிள் இன்ஜினியர்ஸ் அவங்க தான். டிஸ்ட்ரிபியூஷன் செக்டரில் ரெண்டு விதமான இது இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, பவர் ஜென்ரேஷன் இருக்குது. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து யார் வேணால் போய் டிஸ்ட்ரிபியூஷனில் இருப்பாங்க, அங்கேயும் இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 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 கமர்ஷியல் ஒரு கிளைண்ட்டோட நார்மல் மக்களோட ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது ரெண்டாவது புரிஞ்சுக்க கேட்குறேன். பவர் ப்ரொடக்ஷன்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பண்ணதை எடுத்து எல்லாருக்கும் அனுப்பி விடுறது டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்ட். இப்போ எப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து சேருதுன்னா அந்த வீட்டுக்கு வர வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து 230 வோல்ட் வருதுன்னா அது ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து 230 வோல்ட் கிடையாது, அது பெரிய லெவலில் தயாரிப்பாங்க. ஏன்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம்னு ஒன்று இருக்குது. அது வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியத்தை வந்து அதை சைஸை குறைக்கிறதுக்காண்டியும் அதோட ஈஸினஸ் ஆக்குறதுக்காண்டியும் நமக்கு வந்து பெரிய லெவலில் மாஸாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. மாஸாக ப்ரொடக்ஷன் பண்ணி அதை வந்து வேரியேஷன் லெவலில் ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. வேறு லெவலில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன் கொடுத்து அங்கேருந்து நமக்கு வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பவர் செக்டருக்கு வந்தோம்னா அங்கே உள்ள ஆட்கள் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆள் இருக்காங்க. ரெண்டாவது அவங்களோட ஐ திங்க் டிஎன்இபியில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. அவங்க என்னென்னா 5 இயர்ஸ் வந்து வாலண்டியராக வந்து அவங்க வந்து லீவ் எடுக்கலாம். லீவ் எடுத்துட்டு 5 இயர்ஸ் கன்டினியூஸாக எடுத்துட்டு அவங்க வந்து ஃபாரினில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வரலாம், எக்ஸ்போஷர் ஆகிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு இருக்குது. அதனாலேயே வந்து டிஎன்இபி ஸ்டாஃப்ஸுக்குன்னு ஒரு லெவல் அங்கே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பொட்டன்ஷியல் என்னென்னு. இங்கே உள்ள கேட்டால் சொல்லுவாங்க டிஎன்இபி தமிழ்நாடுனா வந்து அந்த பவர் பிளான்ட்ல ஒர்க் பண்ணது தான் லைஃப்ல ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் டர்னிங் பாயிண்ட். அங்கேயுமே எனக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் மாதிரியே ஒரு ஆள், எப்படி ஒரு கண்டிப்பாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குற இடத்துல கொஞ்சம் சொல்லி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாஃப் மாதிரி ஒரு ஆள் வந்து எனக்கு பேர் சொல்லிட்டாங்க. அவங்க சிக்கந்தர் பாஷா சொல்லிட்டு அவங்க பேர் அவங்க லைஃப்பில் மறக்க மாட்டேன் நான். அவங்க வந்து ஸ்டார்டிங் நமக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து அதே மாதிரி தான். நான் எப்படி அந்த ஷாக்கெட்டில் வந்து இதை அடி வாங்கினா தெரியுமா, அதே மாதிரி ஒரு கொஸ்டின் சிம்பிளான ஒரு டிராயிங் போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. தெரியல அதே கேள்வி பலார் 4 வருஷம் நீ வேஸ்ட் பண்ணிட்டேன், எதுக்கு படிச்சது? ஐயோ ஏன்னா இதே கேள்வியாக இருக்குது, இங்கேயும் இருந்து அதே கேள்வியா. ஓகே படிப்போம், என்ன செய்வோம், கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளோட அடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு
இப்போ வரைக்கும் நம்மளோட பழக்கத்தில் இருக்கிறாப்புல. நம்ம சதாம் சொல்லிட்டு நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம எப்படின்னா அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோம். இன்ன வரைக்கும் நம்ம ஒரே ரூம் மட்டும் தான் இருக்கிறோம். ஓகே, அப்போ அந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து அவரும் வந்து ஒரு ஈகரான ஒரு ஒரு ஸ்டேஜில் இருந்தாப்புல. அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலேயும் அவரோட இதனாலேயும் அவரும் படித்து கற்றுக்கிட்டு முன்னேறணும் அப்படிங்கிறதுல குறியாக இருந்தாப்புல. நானும் அதே ஒரு ஈகராக இருந்தாலும் 2 பேருக்கு நம்ம மேட்ச் ஆயிடுச்சு. அந்த வைப்ஸ் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து எங்கேயும் வெளியே போகிறதா இருக்கட்டும், ஒன்று போகிறதா இருக்கட்டும், வரதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட காலேஜில் எப்படி ஒரு ஒரு பேட்ச் நெக்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் பக்கத்தில் உள்ள ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகணும், அந்த மாதிரி ஒரு வைப்பு மேட்ச் ஆனவனை. ஸோ 2 பேரும் சேர்ந்து படிக்கிறோம், 2 பேரும் சேர்ந்து கற்றுக்குறோம். அவர் 2 years. ஆமாம், எனக்கு முன்னாடி அவர் 6 months முன்னாடி ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ அவரு நானும் சேர்ந்து என்னென்ன கற்றுக்கிற முடியுமோ அந்த 2 yearsல கற்றுக்குறோம். கற்றுக்கிட்டவன ஒன்ஸ் நம்ம கற்றுக்கிட்டவன கத்துக்கிற நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சு இதுதானா இதைத்தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு காலேஜ்ல படிச்சது வந்து ஃபாலிங் பிளேசஸ் பாக்குறோம், நேர்ல பாக்குறோம், எக்யூப்மெண்ட் நேர்ல பாக்குறோம், அதோட ஆப்ரேஷன்ஸ் நேர்ல பாக்குறோம், அதோட ப்ரொசீஜர் அது என்ன, எப்படி ஆப்ரேட் ஆகும், எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நேர்ல பாக்குறோம். அவங்க எப்படி தியரிட்டிக்கலா சொன்னாங்களோ அதை ஃபுல்லா நம்ம நேர்ல பாக்குறோம். இது நம்ம லேப்ல இருக்கும், இதெல்லாம் லேப்ல இருந்துச்சு, மினியேச்சரா இருந்துச்சு. அதை வந்து நமக்கு அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இல்லையா, இல்லை நம்ம போய் கேட்கல, என்ன ஒன்றும் தெரியல எனக்கு. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. என் பசங்களாம் சொல்லுவாங்க, ஏன் இதெல்லாம் நம்ம லேபிள் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பேசுவோம், லேபிளே இருக்க மாட்டா, நீ படிச்சதில் பார்த்தது இல்லை இருப்பாங்க. ஓ இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இல்லை. ஆமாம், ஃபோக்கஸ்டாக இல்லை. நம்ம ஏதோ நான் சொல்லலை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லாம் படிப்போம். அங்கே இப்போ பவர் பிளான்ட் வந்து டேரெக்டாக யூஏக்கு எப்படி அதுக்கப்புறமும் கதைகள் இருக்குது நிறைய. சாப்டர் வந்து முடியல. 2 வருஷம் தான் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இல்ல, இந்த 2 வருஷங்கிறது வந்து டேர்னிங் பாயிண்ட்னு சொன்னா இன்ன வரைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லான அந்த 2 வருஷம். ஓகே, யூஸ்ஃபுல்லான 2 வருஷம். ரெண்டாவது, அந்த ஏன் எனக்கு அங்கே அவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிற முடிஞ்சுன்னா அங்கே உள்ள அந்த சுச்சுவேஷன்ஸ். அங்கே உள்ள நான் வந்து எங்கள் ஊர் அங்கேருந்து ஒரு 20 kilometers தான். அதுக்காண்டி எங்கள் அம்மா வந்து பைக் வாங்கிட்டு வந்து அகைன் எவ்வளோ பிளஸ்டான ஒரு ஆள் சைல்டான பார்த்துக்கோங்க. அவ்வளோ கண்டிஷன் 2500 சம்பளத்துக்கு பைக் வேற வாங்கி கொடுத்து போங்க சொல்லி சொல்ல. மல்லிகைப்பூ பைக்லாம் இப்போ எப்படி 50,000 சொல்லுவாங்கல்ல, ஒரு காமெடி ஒன்று இருக்கும்ல, மல்லிகைப்பூ வாங்கிட்டு பஸ் டிக்கெட் 5 ரூபா, மல்லிகைப்பூ 200 ரூபா அப்படின்னால நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்கடா அந்த மாதிரி. சரி, அந்த மாதிரி பைக்கு பெட்ரோல் 2500 ரூபா, சம்பளம் 2000 ரூபா, அப்படி தூக்கி பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே பஸ்ஸாக வந்துட வேண்டியது, அவ்வளோதான். வீட்டில எல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தனால, ஆனால் அந்த 2 வருஷமும் நம்ம வீட்டில் இருந்த மாதிரி போயிடுச்சு. அது வந்து ஒரு ஒரு நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நமக்கு எப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம பிடிச்ச ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்ம இருந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம எல்லாமே கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு. ஓகே, அந்த ஒரு இதில் வந்து நான் டெய்லி போவேன் வருவேன். ஊர்லேயும் வந்து பவர் பிளான்ட்ல விளையாடுறாரு அப்படின்னு. என்னன்னா இது ஒரு கூத்து என்னன்னா, நான் வந்து எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க நான் ஏதோ கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு, அதுதான் பைக் வாங்கலாம் நினைச்சிட்டாங்க எல்லாம். ஓகே, எலெக்ஷன் தான் பைக் வாங்கிட்டா இப்படித்தானே இருக்கடா நினைச்சுக்க. நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்கள் இருக்கிறோம். அதை இது பண்ணிட்டு டெல்லி போகிறோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா நல்லா கற்றுக்கிட்டோன்னே நம்ம ஒரு சில விஷயங்கள்ல அங்கே வந்து இந்த அப்ரெண்டிஸ்லாம் வருவாங்க. இதுக்கு இபியில் வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது, 1 year அப்ரெண்டிஸ் வந்து பண்ணலாம். ஓகே, அது வந்து வருவாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஸ்டாஃப்ஸுக்கு யார் செல்ல பிள்ளைகளோ, யார் நம்ம கான்ட்ராக்ட் லேபரில் யார் நல்லா தெரிஞ்ச ஆட்களோ அவங்க வந்து சொல்ல வைப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவங்களை கூப்பிட்டு போயிட்டு காமிக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு பேட்சுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு போயாச்சு. அப்போ லாங்குவேஜ் நல்லா வந்துருச்சா? இல்லை, தமிழ் தான் உள்ளுக்குள்ள தமிழ் தான் பேச போகிறோம். நம்ம அப்போ தமிழ் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ பேசுகிறோம், பேசிட்டு நம்ம அதில் யாரும் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்களா? அதுல ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் இருந்து क्वेश्चंसலாம் கேட்பாங்க. கண்டிப்பா அப்பதான் நம்ம சில இடத்துல ஃபீல் பண்ணுவோம், அப்படியே மலிப்பு இது எஸ்கேப் ஆயிருது அந்த क्वेश्चंसல இருந்து. ஓகே, வந்து உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு தெரியுமா கேட்டு போயிடுறது. ஓகே, சோ அது ஏன் எதுக்காக கேட்ட அப்படின்னா, இல்ல நம்ம யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது அவங்க கேள்வி கேட்க போகும்போது இன்னும் நமக்கு என்ன தெரியணுமேங்கற. இல்ல அது அப்ப நான் ஃபீல் பண்ணேன். ஏன் ஃபீல் பண்ணேன்னா, சில விஷயங்கள் நம்ம வந்து சில விஷயங்கள் தியரிட்டிக்கலா டெக்னிக்கலா
பார்க்குறோம், ஃபிசிக்கலாக பார்க்குறோம், எப்படி ஒர்க் ஆகுது எல்லாருக்கும் பார்க்குறோம். பட் அதோட பேசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா படிக்கல. நம்ம வந்து ஃபவுண்டேஷன் நம்ம வந்து ஸ்ட்ராங், வீக், நம்ம பெஸ்ட் பில்டிங் தான் நம்ம ஸ்ட்ராங்கு. அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் நமக்கு அவங்க ஆர்ட்ஸ் கேட்கும்போது தெரியல. அப்போ நான் ஃபீல் பண்ணேன், ஓகே நம்ம காலேஜில் படிச்சிருந்தோம்னா இங்கே நல்லா இது கேட்குறதுலாம் ஆர்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அது சொல்லி முடித்து அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையாளுவோம். ரெண்டாவது வெளியே போகிறது வர்றது அப்படிங்கிறப்போ அது ஒரு காலேஜ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஆமாம், வேலை நல்லா இருந்தது, நல்லா எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. எங்கள் அப்போ கூட எங்கள் அத்தா வந்து நல்லா தான் கைட் பண்ணாங்க. நீ இதுலேயே இருந்து நல்லா கற்றுக்க, ஒரு 3 வருஷம் எவ்வளோ வேணா டைம் எடுத்துக்க, நீ எப்போ போதும் சொல்கிறியோ அப்போ வெளியே வா, நீ குறைஞ்சது 3 வருஷமா தான் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் அத்தா குறியா இருந்தாங்க. நீ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா வா, வந்ததுக்கப்புறம் இங்கே நல்ல ஒரு வேலை கிடைக்கும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. யூஏஇல ஏன்னா மறுபடியும் திருப்பி வந்து எங்கே போனீங்க வந்துடலாம் அப்படிங்கிறத ஐடியா. ஆரம்பத்தில் தான் அதுக்கு தான் வளர்த்தாங்க நம்மள. ஆமாம், அது நமக்கு துபாய் தான், நமக்கு துபாய் யூஏஇ தான் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு இதாக இருந்துச்சு. அப்போது நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் நமக்கு எதாச்சியாக நமக்கு ஃபேமிலியில் வந்து ஒரு பெண் வந்து வரன்னு பார்க்குறாங்க. அந்த செட்டில் ஆகல, அப்பயே வந்து ஒரு வரன் வந்து வருது. அப்போ வீட்டில் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. எங்கள் அம்மா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ தான் பண்ண பையன் செட்டில் ஆவாங்க. என்னோட இதுவும் அபிப்பிராயம் அப்படி தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நம்ம வந்து இது முடிச்சுட்டு நம்ம செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் தான் சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சர்ப்ரைஸ்லி எங்கள் அம்மா வந்து ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஆச்சுமா, ஏன் என்ன ஆச்சு, நீ திடீர்னு ஒத்துக்கிட்டீங்க, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, எங்கள் ஊரில் அப்போ ஒரு மித்து இருந்துச்சு, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வந்த வரனை வந்து தட்டி குடிக்கிறாங்களோ அந்த 90s கிட்ஸ்க்கெலாம் வந்து பொண்ணு கிடைக்கிறது அப்படின்னு. 90s கிட்ஸ்க்கு பொண்ணு கிடைக்கிறதுங்கிறது இது டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் தெரியும். இல்லை, அப்போ அந்த டயத்தில் வந்து வரனை வேணான்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது அது வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ், ரெண்டாவது பக்கத்து தெரு வேற, எல்லாமே தெரிஞ்ச ஒரு முகங்கள்னால. ஸோ நல்ல வரனை ஏன் விட அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே, டே அவனு சொல்லுவான், நீ வந்து கண்டிஷன் என்ன, உன்னோட கண்டிஷன் என்ன, நீ வந்து செட்டில் ஆகணும்னு சொல்கிற, ஒரு 2 வருஷமாவது வேணும்னு சொல்கிற, அந்த டயத்தை அவங்கள்ட்ட கேட்போம், அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா பண்ணிடுவோம் அப்படிங்கிறது நம்ம குறியாக இருந்தோம். அப்போ சொன்னோன்னா ஓகே, அப்போ வந்து கேட்டு பாருங்க, அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் கேட்டிருப்பாங்க போல. எங்கள் அம்மா வந்து நான் 3 வருஷம் சொன்னேன், ஓகே 3 வருஷம் கேட்டாங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. 3 வருஷம் ஒத்துக்கிட்டாங்க. 3 வருஷம் பட் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிச்சயம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, நிச்சயம் வந்து நான் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடக்குது எனக்கு. இது எந்த வருஷம்? 2014 நடக்குது. காலேஜ் முடிச்ச 2 வருஷத்துல நடக்குது. அப்போ அந்த முடிக்கிறோம். முடித்தவொடனே ஒன்ஸு